ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 17/12/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு வீணானதை அழிப்பதற்கான சாதனம், சக்திசாலியான எண்ணங்களின் பொக்கிஷம். ஞான முரளி. இன்று பாப்தாதா சங்கமயுகத்தின் ஆன்மீக சபையில் சந்திப்பை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஆன்மீக சபை, ஆன்மீக சந்திப்பு முழு கல்பத்திலும் இப்பதான் செய்ய முடியும். ஆத்மாக்களோடு பரமாத்மானுடைய சந்திப்பு என்ற இந்த உயர்ந்த சந்திப்பு சத்தியுகத்துல கூட இருக்காது. ஆகினால இந்த யுகத்தை மகான் யுகம், மகா சந்திப்பிற்கான யுகம், அனைத்து பிராப்திகளினுடைய யுகம், அசம்பவத்திலிருந்து சம்பவம் ஆக்கும் யுகம், சகஜ மற்றும் உயர்ந்த அனுபவங்களுக்கான யுகம், விசேஷ மாற்றத்திற்கான யுகம், உலக நன்மைக்கான யுகம், சகஜ வரதானங்களின் யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான யுகத்துல பங்கேற்று செய்யும் மகான் ஆத்மாக்கள் நீங்கள். எந்த மாதிரி மகான் போதை எப்பொழுதும் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்கிறார். முழு உலகத்திலும் எந்த தந்தையின் ஒரு நொடிக்கான காட்சியை பார்ப்பதற்கான சாதக பறவைகள் போல இருக்கிறாங்க. அந்த தந்தையின் ஒரு நொடியில் அதிகாரி ஆகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா நான் அப்படிங்கிற இந்த நினைவு இருக்குதா? இந்த நினைவு இயல்பாகவே சக்திசாலியாக ஆக்கிடும். நீங்கள் அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மாவாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சக்திசாலியானவங்க அப்படின்னா வீணானதை அழிக்கிறோம். வீணானது இருக்குது அப்படின்னா சக்திசாலியாக இல்லை. ஒருவேளை மனதில் வீணான எண்ணம் இருக்குது அப்படின்னா சக்திசாலியான எண்ணம் நிலைத்திருக்க முடியாது. வீணானது அடிக்கடி கீழே கொண்டு வருது. சக்திசாலியான எண்ணம் சக்திசாலியான தந்தையின் சந்திப்பையும் அனுபவம் செய்விக்குது. மாயாவை வென்றவராகவும் ஆக்குது. வெற்றி சொரூப சேவாதாரியாகவும் ஆக்குது. வீணான எண்ணம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை அழிச்சிடுது. அவர் எப்பொழுதும் ஏன் என்ன என்ற குழப்பத்தில் இருப்பாங்க. ஆகினால சின்ன சின்ன விஷயங்கள்ல தன் மீதே மனமுடைந்தவராக இருப்பாங்க. வீணான எண்ணம் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளினுடைய பொக்கிஷத்தை அனுபவம் செய்வதிலிருந்து வஞ்சித்திடுது. வீணான எண்ணம் உள்ளவர்களுடைய விருப்பம் மற்றும் மனதினுடைய இச்சைகள் மிக உயர்ந்ததாக இருக்கும். நான் இதை செஞ்சேன், இதை செய்வேன் என்ற அதிவேகத்தில் திட்டங்களை உருவாக்குவாங்க. ஏன்னா வீணான எண்ணங்களுடைய ஓட்டம் மிக வேகமாக இருக்கும். ஆகையினால மிக உயர்ந்த திட்டம் மற்றும் நடைமுறை செயலில் பெரிய வித்தியாசம் வந்துடுது. ஆகினால மனம் உடைந்தவர்களாக ஆகிடுறாங்க. சக்திசாலியான எண்ணம் உள்ளவங்க எப்பொழுதும் என்ன நினைப்பாரோ அதை செய்வாங்க. நினைப்பது மற்றும் செய்வது இரண்டும் சமமாக இருக்கும். எண்ணம் மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் தைரியம் நிறைந்த வேகத்தோடு வெற்றி அடைவாங்க. வீணான எண்ணம் மிக வேகமாக சூறாவளி மாதிரி குழப்பத்தில் கொண்டு வரும். சக்திசாலியான எண்ணம் எப்பொழுதும் வசந்த காலத்துக்கு சமமாக பசுமையாக ஆக்கிடும். வீணான எண்ணம் ஆத்மீக சக்தி மற்றும் நேரத்தை இழப்பதற்கான காரணமாக ஆயிடும். சக்திசாலியான எண்ணம் எப்பொழுதும் ஆத்மீக சக்தியை சேமிப்பு செய்யும், நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கும். வீணான எண்ணம் வீணான எண்ணத்தை உருவாக்கும், ஆத்மாவை மிகவும் தொந்தரவு செய்யும். அதாவது மாஸ்டர் சர்வ சக்திவான் சக்திசாலியான ஆத்மாவினுடைய மதிப்பிலிருந்து இறக்கிவிடும். சக்திசாலியான எண்ணம் மூலம் எப்பொழுதும் உயர்ந்த மதிப்பின் நினைவு சொரூபத்தில் இருப்பாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்தும் கொள்றீங்க. இருந்தும் அநேக குழந்தைகள் இப்போ கூட வீணான எண்ணங்கள் வருது அப்படின்னு புகார் செய்கிறாங்க. இதுவரையிலும் வீணான எண்ணம் ஏன் வருது, இதற்கான காரணம் என்ன, பாப்தாதா சக்திசாலியான எண்ணங்களின் பொக்கிஷமாக என்ன கொடுத்திருக்கிறாங்க, அதுதான் ஞானத்தின் முரளி. முரளியினுடைய ஒவ்வொரு மகா வாக்கியமும் சக்திசாலியான பொக்கிஷம். இந்த சக்திசாலியான எண்ணத்தின் பொக்கிஷத்தின் மகத்துவம் குறைவாக இருக்கும் காரணத்தினால சக்திசாலியான எண்ணம் தாரணை ஆகவில்லை என்றால் வீணானவற்றிற்கு வாய்ப்பு கிடைச்சிருது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மகா வாக்கியத்தை சிந்தித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சக்திசாலியான புத்தியில் வீணானவை வர முடியாது. புத்தி காலியாக இருந்தது. ஆகினால காலியாக இருக்கும் காரணத்தினால வீணானவை புகுந்துடுது. எப்பொழுது வாய்ப்பே இல்லை அப்படின்னா வீணானவை எப்படி வர முடியும்?
சக்திசாலியான எண்ணங்கள்னால புத்தியை பிஸியாக வைத்துக்கொள்ள தெரியவில்லை என்றால் வீணான எண்ணங்களை வரவழைப்பது என்றதாகிவிடும் சொல்றாங்க பாபா. பிஸியாக வைத்துக்கொள்ளும் பிஸ்னஸ் மேனாக ஆகுங்க. இரவு பகலாக இந்த ஞான ரத்னங்களினுடைய பிஸ்னஸ் மேனாக ஆகுங்க. உங்களுக்கு நேரமும் இருக்காது, வீணான எண்ணங்களுக்கும் வாய்ப்பும் இருக்காது. ஆகையினால முக்கியமான விஷயம், புத்தியை சக்திசாலியான எண்ணங்களினால் எப்பொழுதும் நிரப்பி வைங்க. அதற்கான ஆதாரம் தினசரி முரளி கேட்பது, புரிந்து உள்ளே நிரப்புவது, மேலும் சொரூபம் ஆவது. இந்த 3 நிலைகள் இருக்குது. தினசரி முரளி கேட்பது, புரிந்து உள்ளே நிரப்புவது, மேலும் சொரூபம் ஆவது. கேட்பது மிக நன்றாக இருக்கும், கேட்காமல் இருக்கவே முடியாது. இதுவும் ஒரு நிலை. அந்த நிலையில் உள்ளவங்க கேட்கும் நேரம் வரை கேட்பதற்கான இச்சை, கேட்பதற்கான ஆர்வம் இருக்கும் காரணத்தினால அந்த நேரம் வரையிலும் அந்த ரசனையினுடைய மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. மிகவும் நன்றாக இருக்குது என்ற இந்த பாடலை குஷியோடு பாடுவாங்க. ஆனால் கேட்பது முடிவடைந்து விட்டது என்றால் அந்த ரசனையும் முடிவடைந்துடுது. ஏன்னா புரிந்து உள்ளே நிரப்பலை, உள்ளடக்கும் சக்தியின் மூலமாக புத்தியை சக்திசாலியான எண்ணங்களினால் நிரம்பியதாக ஆகவில்லை என்றால் வீணானது வந்து கொண்டே இருக்கும். உள்ளடக்கக்கூடிய பவர் நிரப்புவர் எப்பொழுதும் நிரம்பியவராக இருப்பாங்க. ஆகையினால வீணான எண்ணங்களில் இருந்து விலகி இருப்பாங்க. ஆனால் சொரூபமாகுபவர் சக்திசாலியாகி மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவாங்க. ஆகையினால அந்த குறை இருந்துருதுன்னு சொல்கிறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, வெறும் கேட்பவர் வீணானவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. சுத்த எண்ணங்களில் இருக்கிறார், ஆனால் சக்தி சொரூபமாக ஆக முடியாது. சொரூபம் ஆகிறவங்க எப்பொழுதும் சம்பன்னமாக, எப்பொழுதும் சக்திசாலியான கிரணங்கள் மூலமாக மற்றவங்களுடைய வீணானவற்றையும் அழிப்பவர்களாக இருப்பாங்க. ஆகினால நான் யார் என்று உங்களை நீங்களே கேளுங்க. நான் கேட்பவனா, புரிந்து உள்ளடக்குபவனா, சொரூபம் ஆகுபவனா? சக்திசாலியான ஆத்மா ஒரு வினாடியில் வீணானதை சக்திசாலியாக பரிவர்த்தனை செய்துடுவாங்க. நீங்கள் சக்திசாலியான ஆத்மாக்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால வீணானதை பரிவர்த்தனை செய்யுங்க. இதுவரையிலும் வீணானதில் சக்தியையும் நேரத்தையும் இழந்து கொண்டே இருந்தீங்க என்றால் எப்பொழுது சக்தி நிறைந்தவராக ஆவீங்கன்னு கேட்குறாங்க. நீண்ட காலமாக சக்திசாலியானவர் தான் நீண்ட காலத்தினுடைய சம்பன்ன ராஜ்யம் செய்ய முடியும், புரிந்துதான் கேட்குறாங்க. இப்போ தன்னுடைய சக்திசாலியான சொரூபம் மூலமாக மற்றவங்களையும் சக்திசாலியாக ஆக்குவதற்கான நேரம். தன்னுடைய வீணானதை முடிச்சிருங்க, தைரியம் இருக்குதான் இல்லையான்னு கேட்குறாங்க. எப்படி மகாராஷ்டிரா இருக்குது, அதே மாதிரி நீங்களும் மகான் இல்லையான்னு கேட்குறாங்க. மகான் எண்ணம் இருக்குது தான் இல்லையா? பலகீனமான எண்ணம் வைப்பவங்க இல்லை. எண்ணத்தை வைத்தீர்கள், உடன் நடந்து விட்டது. இதைத்தான் மகான் எண்ணம் என்று சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரி மகான் ஆத்மாக்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. பஞ்சாபை சேர்ந்தவங்க என்ன யோசிக்கிறீங்க? பஞ்சாபை சேர்ந்தவங்க வீரம் நிறைந்தவர்கள் தான் இல்லையான்னு. மாயாவினுடைய சக்தி உள்ளவங்க அரசாங்கத்துக்கு சவால் விடுறாங்க. ஈஸ்வரிய சக்தி உள்ளவங்க மாயாவுக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் மாயாவுக்கு சவால் விடுறவங்க தான் இல்லையா? பயப்படுவர்களோ இல்லை தான் இல்லையா? எப்படி எங்களுடைய ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுறாங்க, நீங்களும் மாயாவுக்கு சவால் விடுறீங்க. இப்போ எங்களுடைய ராஜ்யம் வரப்போகுது என்று கர்ஜனை செஞ்சுக்கிட்டே கூறுறீங்க. அந்த மாதிரி வீரம் நிறைந்தவர் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பஞ்சாபை சேர்ந்தவங்க வீரம் நிறைந்தவங்க, மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க மகான் ஆத்மாக்கள், கர்நாடகாவை சேர்ந்தவர்களுடைய விசேஷ மகான் பாவனை உள்ளவங்க. பாவனையினுடைய காரணமாக பாவனைக்கானுடைய பலன் சுலபமாக கிடைத்து கொண்டே இருக்குது. கர்நாடகாவை சேர்ந்தவங்க பாவனை மூலமாக மகான் பழத்தை உண்ணக்கூடியவங்க. ஆகினாலே எப்பொழுதும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்க. அந்த மாதிரி குஷியினுடைய பழத்தை அருந்தக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள். அந்த மாதிரி மகாராஷ்டிரா மகான் என்ன வைக்கிறவங்க, மேலும் பஞ்சாப் மகான் சவால் விடும் மகான் ராஜ்ய அதிகாரி, மேலும் கர்நாடகா மகான் பழத்தை அருந்துறவங்க. மூவருமே மகான் ஆகிட்டாங்க இல்லையா? மகாராஷ்டிரா அப்படின்னா அனைத்திலும் மகான். ஒவ்வொரு எண்ணமும் மகான், சொரூபம் மகான், காரியம் மகான், சேவை மகான், அனைத்திலும் மகான். அப்படி இன்று 3 மகா நதிகள் சந்திக்குது. மகா நதிகள் சேர்ந்து விட்டன இல்லையா? மகா நதிகளினுடைய சந்திப்பு மகான் கடலோடு நடக்குது. ஆகையினால இந்த சந்திப்பு சபையில் வந்திருக்கிறோம். இந்த சபையிலும் கொண்டாட்டம் இருக்குது. அந்த மாதிரி எப்பொழுதும் சக்திசாலியான நிலை மூலம் எப்பொழுதும் ஒவ்வொரு மகா வாக்கியத்தினுடைய சொருபமாகக்கூடிய
நீண்ட காலத்தின் சக்திசாலியான நிலை மூலம் ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்களுக்கு பாப்தாதாவினுடைய அனைத்து சக்திகள் நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறோம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. மகா மண்டலி இவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. தொடக்கத்தில் ஓம் மண்டலி இருந்தது, மேலும் இறுதியில் மகா மண்டலி ஆகிவிட்டது. அனைத்து மகான் ஆத்மாக்களினுடைய மண்டலி தான் இல்லையான்னு கேட்குறாங்க. அவர்கள் தன்னை மகா மண்டலேஸ்வர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் நீங்கள் உங்களை மகா சேவாதாரி அப்படின்னு சொல்கிறீங்க. மகா மண்டலேஸ்வர் மற்றும் மகா மண்டலேஸ்வரி அப்படின்னு சொல்கிறது கிடையாது, ஆனால் மகா சேவாதாரி. அப்படி இது மகான் சேவாதாரிகளுடைய மகான் மண்டலி. மகா சேவாதாரி அப்படின்னா ஒவ்வொரு எண்ணத்தினாலும் இயல்பாகவே சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணம் மூலம் சேவை நடந்துக்கிட்டே இருக்குது. யார் இயல்பான யோகியோ அவங்க இயல்பான சேவாதாரி. ஆகையினால இயல்பாகவே சேவை நடந்து கொண்டு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. பிறகு சேவையின்றி ஒரு வினாடியும் ஒரு எண்ணமும் இருக்க முடியாது என்று அனுபவம் செய்வீங்க. ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டே நடைமுறையில் சென்றாலும் வந்தாலும் சேவை மூச்சுக்கு மூச்சு ஒவ்வொரு வினாடியிலும் நிரம்பி இருக்குது. இதைத்தான் இயல்பான சேவாதாரி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க பாபா. நீங்கள் அந்த மாதிரி தான் இல்லையா? இப்போ விசேஷ நிகழ்ச்சி மூலம் சேவை செய்யும் நிலை முடிவடைஞ்சிருச்சு. இயல்பாகவே சேவைக்கு பொறுப்பாளராக ஆகிட்டீங்க. இப்போ மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அவங்க நிகழ்ச்சியை உருவாக்கவும் செய்கிறாங்க, நடைமுறையிலும் செய்வாங்க. ஆனால் உங்களுடைய சேவை இப்போ இயல்பான சேவாதாரியினுடையது. நிகழ்ச்சியினுடைய நேரம் வரையில் இல்லை, ஆனால் நிரந்தரமாகவே நிகழ்ச்சி இருக்குது. எப்பொழுதுமே சேவையினுடைய மேடையில் இருக்கீங்க. அந்த மாதிரியான மண்டலை தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி உடல் மூச்சின்றி இயங்க முடியாது, அதே மாதிரி ஆத்மா சேவையின்றி இருக்க முடியாது. இந்த மூச்சு தானாகவே சென்று கொண்டே இருக்குது தான் இல்லையா? அதே மாதிரி சேவையும் இயல்பாகவே இருந்து கொண்டே இருக்கும். சேவை தான் ஆத்மாக்களினுடைய மூச்சு போன்றது, அப்படித்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எத்தனை மணி நேரம் சேவை செஞ்சீங்க என்ற இந்த கணக்கை எடுக்க முடியுமா? தர்மம் கர்மம் செய்வதே சேவைதான். நடப்பதும் சேவை, பேசுவதும் சேவை, செய்வதும் சேவை அப்படின்னா இயல்பான சேவாதாரி, நிரந்தர சேவாதாரி. என்னென்ன எண்ணம் எழுதோ அதில் சேவை நிரம்பி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலும் சேவை நிரம்பி இருக்குது. ஏன்னா வீணானதோ முடிவடைஞ்சிருச்சு. ஆகையினால சக்திசாலியானவங்க அப்படின்னா சேவை. அந்த மாதிரியானவங்களை மகா மண்டலியை சேர்ந்த மகாநாத்து மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. உங்களுடைய அனைத்து உடன் இருப்பவர்களும் பாப்தாதாவினுடைய எதிரில் இருக்கிறாங்க. ஓம் மண்டலியை சேர்ந்த அனைத்து மகா மண்டலியை சேர்ந்தவங்க தொடக்க காலத்தின் சேவாதாரிகள், நிரந்தர சேவாதாரிகள். பாப்தாதாவுடைய எதிரில் மகா மண்டலியினுடைய அனைத்து மகான் ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. சவாலை எடுத்து செய்கிறவங்க மகான் மண்டலியை சேர்ந்தவங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எதையும் யோசிக்காமல் நினைக்காமல் உறுதியான எண்ணத்தை வைத்தாங்க, மேலும் பொறுப்பாளராக ஆயிட்டாங்க. இவர்களைத்தான் மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகான் காரியத்துக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்க, உதாரணமாகவோ ஆகியிருக்கிறாங்க. எந்த உதாரணத்தையும் பார்க்காமல் உலகத்துக்கே உதாரணமானவர்கள் ஆகிட்டாங்க. உடனடி தானம் மகா புண்ணியம். நீங்கள் அந்த மாதிரியான மகான் ஆத்மாக்கள்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அடுத்ததாக பாப்தாதா பார்ட்டிகளோடு சந்திப்பு செய்கிறாங்க. மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் குரூப். அனைத்து குழந்தைகள் நீங்கள் பயமற்றவர்கள் தான் இல்லையா? ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே நிர்வயராக, அதாவது வெறுப்பற்றவராக இருக்கீங்க. உங்களுக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது. அனைத்து ஆத்மாக்களின் மீதும் சகோதரன் மற்றும் சகோதரன் அப்படிங்கிற அந்த சுப பாவனை மற்றும் நல்ல விருப்பங்கள் இருக்குது. அந்த மாதிரி சுப பாவனை மற்றும் விருப்பம் வைத்திருக்கும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் பயமற்றவர்களாக இருப்பாங்க. பயம் பீதி அடைபவராக இருக்க மாட்டாங்க. அவங்களே யோகயுக்த நிலையில் நிலைத்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவசியம் பாதுகாப்பாக இருப்பாங்க. நீங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கிறவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தந்தையினுடைய குடைநிழலின் கீழ் இருக்கிறவங்க எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பாங்க. குடைநிழலில் இருந்து வெளியில் வந்துவிட்டார் என்றால் பிறகு பயம் இருக்கும். குடைநிழலில் இருக்கிறார் என்றால் பயமற்றவராக இருப்பாங்க. ஒருவர் எவ்வளவுதான் ஏதாவது செய்தாலும், ஆனால் தந்தையினுடைய நினைவு ஒரு கோட்டையாகும். எப்படி கோட்டைக்குள் யாரும் வர முடியாதோ அதே மாதிரி நினைவு என்ற கோட்டைக்குள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும்.
குழப்பத்திலும் ஆடாதவர் பயப்படாதவர் அல்ல. இதுவும் ஒன்றுமே இல்லை. இது ஒத்திகை. உண்மையானதோ இன்னும் வேறு இருக்குது. உறுதியாக்குபவர் ஒத்திகை உறுதியாக்குவதற்காக பார்க்கப்படும். அந்த மாதிரி நீங்கள் உறுதியானவர் ஆகிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வீரமடைந்தவர் ஆகிவிட்டீர்களா? தந்தை மேல் ஈடுபாடு இருக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வந்து சேர்ந்துட்டீங்க. பிரச்சனையை வென்றவர் ஆகிட்டீங்க. ஈடுபாடு தடையற்றவர் ஆவதற்கான சக்தி கொடுக்குது. என்னுடைய பாபா என்ற இந்த மகா மந்திரம் மட்டும் நினைவில் இருக்கட்டும். இதை மறந்தீர்கள் என்றால் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதே நினைவு இருக்குது என்றால் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறார். அடுத்ததாக, எப்பொழுதும் தன்னை ஆடாத அசையாத ஆத்மாக்கள் என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறான். எந்த விதமான குழப்பமும் ஆடாத அசையாத நிலையில் தடை போட வேண்டாம். அந்த மாதிரியான தடைகளை அழிக்கும் ஆடாத அசையாத ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. தடைகளை அழிக்கும் ஆத்மாக்கள் ஒவ்வொரு தடையையும் அது தடையில்லை, ஒரு விளையாட்டு என்பது போல கடந்து சென்றுடுவாங்க. விளையாடுவதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி வரும் இல்லையா? ஏதாவது சூழ்நிலையை கடந்து செல்வது, விளையாடுவது என்று இரண்டிலும் வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை தடைகளை அழிக்கும் ஆத்மாக்களாக இருந்தால் சூழ்நிலை ஒரு விளையாட்டு போல அனுபவமாகும். மலை கடுகுக்கு சமமாக அனுபவமாகும். நீங்கள் அந்த மாதிரி தடைகளை அழிப்பவர் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. பயப்படுவரோ இல்லையே. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு இவை அனைத்தும் நடக்கும் என்று முன்பாகவே தெரிந்திருக்கும். எப்பொழுது முன்பாகவே தெரிந்துவிட்டது என்றால் ஒரு பெரிய விஷயமாக அனுபவமாகாது. திடீரென்று ஏதாவது விஷயம் நடக்குது அப்படின்னா சிறிய விஷயம் பெரியதாக அனுபவமாகும். முன்பாகவே தெரிந்திருந்தது என்றால் பெரிய விஷயமும் சிறியதாக அனுபவமாகும். நீங்கள் அனைவரும் ஞானம் நிறைந்தவர்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறார். பொதுவாக ஞானம் நிறைந்தவர்கள் தான். ஆனால் எப்பொழுது பிரச்சனை நேரமாக இருக்கும் பொழுது அந்த நேரம் ஞானம் நிறைந்ததனுடைய நிலை மறக்கக்கூடாது. அநேக தடவை செய்ததை இப்பொழுது மீண்டும் அதே போல் செய்து கொண்டிருக்கிறேன். எப்போ ஒன்றும் புதிதல்ல அப்படின்னா அனைத்தும் எளிதானது. நீங்கள் அனைவரும் கோட்டையினுடைய உறுதியான செங்கல். ஒவ்வொரு செங்கலுக்கும் மிகுந்த மகத்துவம் இருக்குது. ஒரு செங்கல் ஆடுது அப்படின்னா முழு சுவரையும் ஆட்டிடும். நீங்கள் செங்கல்கள் உறுதியானவங்க. யாராவது எவ்வளவுதான் அசைப்பதற்கு முயற்சி செஞ்சாலும் அசைப்பவர் ஆடி போவார். ஆனால் நீங்களோ ஆடுபவர் கிடையாது. அந்த மாதிரியான உறுதியான ஆத்மாக்களுக்கு, தடைகளை அழிக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதா தினசரி வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அந்த மாதிரி குழந்தைகள் தான் தந்தையினுடைய வாழ்த்துக்கு உரியவங்க. அந்த மாதிரி ஆடாத அசையாத குழந்தைகளை தந்தை மற்றும் முழு குடும்பமும் பார்த்து மகிழ்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சக்திசாலியான நிலையின் பொத்தானை அழுத்தி வீணானவினுடைய இருளை அகற்றக்கூடிய அவ்யக்த பரிஸ்தா ஆகுக. அவ்யக்த பரிஸ்தா ஆகணும் அப்படின்னா சக்திசாலியான நிலையினுடைய சுவிட்சை ஆன் செஞ்சு வீணானினுடைய இருளை அகற்றணும். எப்படி ஸ்தூல லைட்டினுடைய சுவிட்சை ஆன் செய்கிறதுனால இருள் அகன்றிடுது, அந்த மாதிரி சக்திசாலியான நிலை தான் சுவிட்சு. அந்த சுவிட்சை ஆன் செஞ்சிங்க அப்படின்னா வீணானவற்றினுடைய இருள் அகன்றிடும். ஒவ்வொரு வீணான எண்ணத்தையும் அகற்றும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. எப்போ நிலை சக்திசாலியாக இருக்குமோ அப்போ மகாதானி வரதானி ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னா வள்ளலினுடைய அர்த்தமே நிறைந்தவர், அதாவது சக்திசாலியானவர். நிறைந்தவர் தான் கொடுக்க முடியும். மேலும் எங்கு நிறைவு இருக்கிறதோ அங்கு வீணானவை அகன்றிடும். இதுதான் அவ்யக்த பரிஸ்தாக்களினுடைய சிரேஷ்ட காரியம்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகனில் பாப்தாதா சொல்கிறாங்க, சத்தியத்தின் ஆதாரத்தினால் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களை பிராப்தி செய்பவர்தான் பாக்கியவான் ஆத்மா. சத்தியத்தின் ஆதாரத்தினால அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களை பிராப்தி செய்பவர்தான் பாக்கியவான் ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.